திருமண வரம் தரும் பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ரொம்பவும் சிறப்புக்குரியது. இந்த நாளில் தான் சிவன் பார்வதி, ராமன் சீதை, கிருஷ்ணர் ருக்மணி, முருகன் தெய்வானை ஆகிய பல தெய்வங்களோட திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுது. இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம்னா தடைப்பட்டு வந்த திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பங்குனி உத்திர விரதத்தை 8 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் உள்ளவங்க கடைபிடிக்கலாம். விரதம் இருப்பதற்கு முன்தினம் குறைவாக சாப்பிட வேண்டும். எளிதில் செரிக்கக்கூடிய உணவை ஒருவேளை மட்டும் சிறிது அளவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா 3 வேளையும் பழச்சாறு சாப்பிடலாம். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க பால், பழம் ஆகியவற்றை சாப்பிடலாம். நாள் முழுக்க விரதமிருந்து மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் அல்லது சிவன் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடணும். பங்குனி உத்திரத்தன்று காலை கடன்களை முடித்துவிட்டு பூஜை செய்யணும். அன்று முழுவதுமே கந்த சஷ்டி கவசம், திருமுருகு ஆற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை நம்ம படிக்கலாம். வேலையில் உள்ளவங்க வேலை செய்தபடியே ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்து வரலாம். இதனால் நமது மனமானது இறைவனையே நினைத்து கொண்டிருக்கும். இதனால் மனம் செழுமை பெறும். வயதான தம்பதியரை இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பூஜை செய்து தாம்பாளத்தில் புடவை வேட்டி வைத்து கொடுக்கலாம். அன்னதானமும் அளிக்கலாம். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்யணும். அன்னைக்கு முழுவதுமே இறைவனை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருத்தல் வேண்டும். பட்டினி கிடந்து பசித்திருக்க வேண்டும். துளசி தீர்த்தம், பால், மோர், இளநீர், தேன் இதெல்லாம் சிறிதளவு சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு இரவில் பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இப்படி இந்த விரதத்தை கடைபிடித்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமில்லாமல் இந்த விரதத்தை தொடர்ச்சியாக 48 ஆண்டுகள் கடைபிடித்து வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவி கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் தடையாகுது, லேட் ஆகுது அப்படின்னா இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்.